தனுஷோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ராயல் இந்த படம் ஒரு வெற்றி படமா இருக்கா, தோல்வி படமா அமைஞ்சிருக்கா? இல்லை, ஆக்சுவலி இது ஒரு தோல்வி படம் தான். இன்டர்வலுக்கு அப்புறம் கதை இறங்கிச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு, லேக் ஆயிடுச்சு. எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு, ரொம்ப ஷவுட்டிங் பண்ணுறாரு. எனக்கு ஆக்சுவலி அவர் படம் எனக்கு எதுவும் பிடிக்கல. அப்போ நமக்கு இந்த 3 டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. பாலா, வெற்றிமாறன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, செல்வராகவன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ பிரகாஷ் ராஜுக்கு நமக்கு ரெகுலர் பிரகாஷ் ராஜை பார்க்க முடியாது. இவரோட இன்ஸ்பெக்டரை வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பல படங்களில் தன்னோட திறமை மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம கூட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு நடிகர், அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஸோ யூடியூபோட ஒரு சென்சேஷன் ஒரு ஆக்டர்னு கூட சொல்லலாம், ரிவ்யூவர்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ சத்யேந்திரன் அண்ணன் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய டாபிக் வந்து என்னன்னா, தனுஷோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ராயல் இது வந்து பாத்தீங்கன்னா அவரோட டைரக்ஷன்ல அவரே நடிச்சிருக்கிற ஒரு 50வது படமா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. இந்த படம் ஒரு வெற்றி படமா இருக்கா, தோல்வி படமா அமைஞ்சிருக்கா? இல்ல, ஆக்சுவலி இது ஒரு தோல்வி படம் தான். ஃபர்ஸ்ட் டே படம் பார்க்கும்போது தியேட்டர்ல 2 படம் போட்டிருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் படம் டெட்பூல், ஒன்று தனுஷ் படம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெரிய கூட்டம் எல்லாம் இல்லை, பெரிய ரஷ் எல்லாம் இல்லை, தனுஷ் ஃபேன்ஸும் அவ்வளோ இல்லை. அப்போ இன்னும் காலையில் நான் கமலா தியேட்டரில் படம் பார்த்தது 3வது வாட்டி நான் பார்க்குறது. ஸோ தலையெடுத்து பார்த்தா டிமாண்டே காலோனி போஸ்டர் இருக்குது. என்னடா 2வது நாள் தனுஷ் படம் அவ்வளோ பெரிய போஸ்டர் போட்டிருந்தாங்க, இதை எடுத்துகிட்டு டிமாண்டே காலோனி போட்டிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாச்சு. அப்போ டெஃபினட்டாக ஒரு 1 வீக்கில் தூக்கிடுறாரு அந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதனால படம் தோல்வி என்று சொல்லலாம், ஓடாது. என்ன காரணத்தினால வந்து இந்த படம் ஒரு தோல்வி படமா அமைஞ்சது? இல்லை, ஃபர்ஸ்ட்டு நான் அப்சர்வ் பண்ண இதெல்லாம் ஒரே நாளில் 2 படம், இவ்வளோ பெரிய ஆக்டர் படம் வரும்போது 2 படம் 2 தியேட்டரில் போட்டுருக்குது. அப்படி கமலாவில் பண்ண மாட்டாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் படம்னா 2 தியேட்டரில் ஒரே படம் ஓடுது. ஸோ அவங்களுக்கு ஏதோ நியூஸ் வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதனால டெட்பூல் போட்டாங்க ஃபர்ஸ்ட் டே, ப்ளஸ் தனுஷ் படம் போட்டாங்க. எனக்கு ஆச்சரியம், இவருக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதுக்கு தான் அப்படின்ட்டு. அப்போ இன்றைக்கி பார்த்தா தனுஷ் போஸ்டரே கிடையாது. டிமாண்ட் ஆஃப் காலனி பட் எப்படி இது 1 வீக் ஓட்டுறாரு, பட் டிமாண்டே காலனி போஸ்டர் போட்டாங்க அப்படின்ட்டு. என்ன இது 3வது நாள் ஓடுறதோ இல்லையோ அந்த மாதிரி டவுட் வந்துச்சு. பட் இன்றைக்கி சாட்டர்டே, நேற்று ஃப்ரைடே கூட்டம் வந்துச்சு, நாளை கூட கூட்டம் வரலாம். ஃப்ரம் இன்டர்வல் வரைக்கும் படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கிரிப்பிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் உங்களை ஏதோ வேறு உலகத்துக்கு கொண்டு போயிடும், ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் கதை இறங்கிச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு, லேக் ஆயிடுச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஓன்லி பிளட் ஷெட். அவன் இவனை கொல்றான், இவன் அவனை கொல்றான், இவன் அவனை கொல்றான், அவன் இவனை கொல்றான். இப்படியே ஒரு 50 மினிட்ஸ் போயிடும். திடீர்னு தான் சொல்கிறாரு, அப்பா அம்மா எங்கேயோ போயிட்டாரு, எங்கேயோ தெரியலன்ட்டு. லாஜிக் சரியில்லை. ஒரு 3 குழந்தைகள் வந்துட்டு அட்லீஸ்ட் அப்பா இருப்பா, அட்லீஸ்ட் அம்மா இருப்பா, அட்லீஸ்ட் ஒரு பாட்டி இருப்பான். ஸோ யாரையும் காட்ட மாட்டாங்க. எதுக்கு போனாங்க அப்பா அம்மா, வர்றாங்களா இல்லையா, அதை பற்றி படத்தில் ஒன்றும் இது கிடையாது. ஸோ இந்த பையன் சின்ன பெண் குழந்தை இருக்குது, அந்த ஊரில் ஒரு லோக்கல் சுவாமிஜி இருப்பான். அவன் வந்து பேர் வைக்க வந்தால், இல்லை என் தங்கச்சி நான் தான் பேர் வைக்கிறேன்னு சொல்கிறான். சரி, அவன் ஏதோ அப்போ காதில் 3 வாட்டி துர்கா துர்கா சொன்னிட்டு துர்கா துர்கா சொன்னேன்ட்டு. ஸோ இது வரைக்கும் கதை வந்துச்சு. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுன்ற விஷயம் வருது. கல்யாணம் பண்ணுறது காசு இல்லை. இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாத காரணம் வந்து எஸ்.ஜே. சூர்யாவை தனுஷ் அவர்கள் சரியா பயன்படுத்தல. எஸ்.ஜே. சூர்யாவை சரியா தனுஷ் அவர்கள் பயன்படுத்தல இந்த படத்துல அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலி எஸ்.ஜே. சூர்யா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு, ரொம்ப ஷவுட்டிங் பண்ணுறாரு. எனக்கு ஆக்சுவலி
அவர் படம் எனக்கு எதுவும் பிடிக்கல. இது ஓகே, நார்மலாக கண்ட்ரோல்டு ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண விஷால் படமும் இன்னொரு படமும் இந்தியன் 2 எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பட் அவர் சூப்பர் டைரக்டர். வாலி இன்னும் அந்த மாதிரி நல்ல படங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அன் ஆக்டர் அவர் ஆக்சுவலி வேறவரை இமிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. பட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கத்துற மாதிரி எல்லாம் இல்லாமல் எக்ஸென்ட்ரிக்காக ஆக்ட் பண்ண எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நடிக்க வச்சுருக்காரு. அப்படி பார்க்கும்போது எஸ்.ஜே. சூர்யாவுக்கு இவர் வேறவர்களோட இவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் வாங்கியிருக்காரு. இப்போ தனுஷ் அவர்கள் இதில் டேரக்டரா அவரே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு, அவரே டேரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் எந்த இடத்துல வந்து இவர் அந்த தோல்வியை வந்து ஃபேஸ் பண்றாரு, இந்த கதையில எந்த இடத்துல அவர் தோல்வியை ஃபேஸ் பண்றாரு? இல்லை, தனுஷ்கிட்டே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தனுஷ் என்ன பண்றாருன்ட்டா, அவர் மேலே அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸு. அவர் ரொம்ப பெரிய ஆள், பயங்கர டேலண்டடு, இதை தான் நினச்சிருக்காங்க. பட் அவங்க போய் அமிதாப் பச்சனோட ஒரு படம் ஹிந்தியில் நடிக்கிறாரு. அமிதாப் பச்சன் பக்கத்தில் அவர் ஷாடோவில் நிற்க முடியாது. அதுக்கப்புறம் போய் ஒரு ஹாலிவுட் படத்தில் நடித்தாங்க. அது ஒன் டே ஓடல. அப்போ யாரோ ஒரு பெரிய ஆக்டர் வந்தார், நிக்கோலஸ் கேஜோ யாரோ, ஹாலிவுட்டில் கிரேட்டஸ்ட் ஆக்டர். அவனை பார்க்க இவங்க ஓடி போயிட்டார். ஸோ அந்த மாதிரி தனுஷ் கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லாத ஆளுகளோடெல்லாம் நடிக்க போகிறது, அதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு காமெடி மாதிரி இருக்குது. பட் இவங்க டைரக்ட் பண்ணாங்க 3 இயர்ஸ் பேக்கு. அது ரொம்ப சாதாரண படம். அவருக்கு ஷார்ட் வைக்க தெரியல, ஸ்க்ரீன் ப்ளே பண்ண தெரியல, கேரக்டரைசேஷன் தெரியல. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நமக்கு இந்த 3 டைரக்டர் இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுது. பாலா, அவன் இவன் டைரக்டர், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. வெற்றிமாறன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. செல்வராகவன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. 3 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது தெரியுது. இங்கே எல்லாம் ஷார்ட்ஸ் டிவிஷன் அது இதெல்லாம் பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் இன்டர்வல் இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அவரும் நடிச்சிருக்காரு. செல்வராகவன் வந்து மிகப்பெரிய ஒரு டேரக்டர். ஆனால் ஒரு ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை விட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டராக என் தம்பி தனுஷ் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி டாக் கொடுத்துருந்தார். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? படம் பார்த்ததுக்கு அப்புறம் செல்வராகவன் அவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்காரு, இல்லை செல்வராகவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் டேரக்ஷனில் ஏதாச்சும் கற்றுக்கிட்டாரா? இல்லை, டெஃபினெட்லி செல்வராகவன் பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. பிகாஸ் செல்வராகவன் தான் அவருக்கு காட்ஃபாதர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்டு, போஸ்டர் கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், காசு இல்லை அவர்கிட்ட. பண்ணாங்க, அது கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆனதுக்கு வேறு ரீசன், ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணு நடிச்சிருந்தது, அழகிய அசுரா அழகிய அசுரா, அந்த சாங் எல்லாம் அதில் வருது. ஸோ அந்த படம் கிளிக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு செல்வராகவனோட நிறைய படங்கள் பண்ணாங்க. ஸோ அதனால் அவங்க ஸ்டைல் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, லீட் ரோலாக இருக்கிறதுனால எங்கே கேமரா வச்சாங்க, எங்கே கிரேன் போகிறதோ, எங்கே லைட்ஸ் இருக்குது, கேமராமேன் என்ன பண்ணுறா, எங்கே ட்ராலி இருக்குது, எப்படி அது சுற்றுது, வேறு என்ன பண்ணியிருக்காங்க கேமராமேன்னு, எங்கெங்கே லைட் வச்சுருக்காங்க, மரத்து பின்னாடி லைட் வச்சுருக்காராம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நீங்கள் ஒரு 15 படம் லீட் ரோல் பண்ணால் நீங்கள் டைரக்ஷன் ஆரம்பிச்சில்ல. பட் கொஞ்சம் லிட்ரேச்சர் நாலேஜ் இருக்கணும், நல்ல புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும், பெஸ்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கணும். செல்வராகவன் சொல்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் தான். இது ஒரு ஸ்டேஜ் மேலே நாங்கள் எல்லாரையும் பாராட்டுவோம் இல்லையா, யாரை தப்பாக நினைப்பாங்க, அவர் பற்றி குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரியே தவிர அவர் செல்வராகவன் மாரி ஒன்றும் பண்ணல. ராயன் படத்தில் ஒட்டுமொத்தமாக யாரோட ஆக்டிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது, யாரோட கேரக்டர் வந்து ஓகே இந்த கேரக்டருக்காக கொஞ்சம் நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்க்கலாம் அப்படின்னா எந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது? இன்னும் அப்படி பார்த்தா 80% ஆஃப் தி கேரக்டர்ஸு நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தார், ஆக்டிங் ஸ்பேஸ். ஆக்சுவலி நீங்கள் கரெக்டாக பார்த்தா தனுஷ் ஒரு 40% கூட வரமாட்டார். பட் வேறு ஆக்டர்ஸ்க்கெல்லாம் இவங்களோட ஜாஸ்தி ஸ்பேஸ் கொடுத்துருந்தார். இவங்க 2 தம்பியாக நடிக்கிறாங்க இல்லையா, அவன் பேர் அடிக்கடி மறந்துடுவார், சந்தீப்போ யாரோ, காளிதாஸ் பழனா. இப்போ சந்தீப்கெல்லாம் பயங்கர ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அவன் நடித்து கலாட்டா பண்ணிருக்கான். அவன் அப்புறம் இந்த சாரப்பட்டாலே ஒரு பொண்ணு நடிக்குது, அபர்ணா பாலமுரளி இல்லைன்னா, அவங்க 2 பேருக்கு காம்பினேஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கு 2 பேருக்கு ஒரு சாங், ஒரு டான்ஸ் எல்லாம் இருக்குது.
ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போ பிரகாஷ் ராஜுக்கு நமக்கு ரெகுலர் பிரகாஷ் ராஜை பார்க்க முடியாது இந்த படத்தில். இவர் ஒரு இன்ஸ்பெக்டராக வர்றாங்க, எதுக்கு வர்றாங்கன்னு தெரியல. பட் என்னன்ட்டு அவங்க ரெகுலராக பிரகாஷ் ராஜ் கோவப்படுறது, எமோஷ்னல் ஆகுது, அது எல்லாம் இருக்கு இல்லையா, சொல்லும் அது வேற இதில் கத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கு. டோட்டலி டிஃப்ரெண்ட் பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கல அப்படி நான் சொல்ல, அவரை டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு ரெகுலரே பார்க்குற பிரகாஷ் ராஜ் இல்லை. ரெகுலரே ரொம்ப கோவப்படுற பிரகாஷ் ராஜ், எமோஷ்னல் ஆகிற பிரகாஷ் ராஜ், மோஸ்ட்லி பிரகாஷ் ராஜ் எல்லாம் ரொம்ப கோவப்படுற கேரக்டர் மோஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம்ஸில். பட் அவரை ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் இன்டர்வியூவில் கேட்டிருக்காரு, என்ன சார் நீங்கள் எந்த படத்தில் பார்த்தா ஒரே மாதிரி நடிக்கிறீங்க? அவர் என்ன சொல்கிறான்ட்டா, ஆமாம் ஒரே மாதிரி நடிக்கிறேன், பட் ஒரு படத்துக்கும் எனக்கு 5 லட்ச ரூபாய் சம்பளம் ஜாஸ்தி வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை ரொம்ப சாஃப்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அப்படி யூஸ் பண்ண அவரை ரெகுலராக வர படத்து மாதிரி யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லதாக இருக்குது. பட் அவர் கதையில் வர்ற மோட்டிவ் எதுக்காக வந்தாங்கன்றது அவ்வளோ டீப்பாக இல்லை. ஏதோ சின்ன கதை சொல்கிறார், யாரோ சப் இன்ஸ்பெக்டராக எரிச்சிட்டாங்க, ஸோ அவங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணக்கு இங்கே வந்திருக்கேன். ஒரே ஒரு அசிஸ்டண்ட்டு, ரொம்ப ஒரு நல்ல போலீஸ் ஸ்டேஷன் கூட காட்ட மாட்டாங்க. அப்போ ஸ்க்ரீனிங் ரூம் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லாம், எவன் கேடி எவன் ரவுடியான்னு ஸ்லைடு போட்டு பார்க்குறாங்க இல்லையா, இவங்களுக்கு இடம் கிடைக்கலன்னு எனக்கு ஒரு ப்ரிவியூ தியேட்டர் வச்சுருக்காங்க, தெரியுது நமக்கு நல்லா சினிமா ப்ரிவியூ தியேட்டர்ன்ட்டு. அந்த மாதிரி இது பட் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிரகாஷ் ராஜ் ரெகுலர் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க இல்லையா, அந்த அந்த நடிப்பு இல்லை, வேற மாதிரி நடிப்பு இருக்கு. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணல, ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் தான் முழுக்க முழுக்க அவருக்கு சப்போர்ட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. உங்களுக்கு விஷயம் பார்க்கும்போது அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல? இல்லை, ஆக்சுவலி நான் இதை பற்றி கூட இதை பற்றி நான் ஒரு 1-2 வீடியோ பார்த்தேன். இப்போ தனுஷ் டைரக்ட் பண்ணாங்களோ இல்லையோன்ட்டு ஸ்பாட்டில் இருக்கிறவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸ்பாட்டில் ஒரு 50 பேர் இருப்பாங்க இல்லையா, ஸ்பாட்டில் இருக்கிறவங்க யாரானா ஒருத்தனை கேட்டால் அவங்க சொல்லிடுறாரு. இல்லை செல்வராகவன் கூடவே இருந்து ஒரு அவருக்கு ஒரு வேளை ஷூட்டிங் இல்லாமல் ஒரு 40 days ஃப்ரீயாக இருக்கும் செல்வராகவன், அதுக்கு மேலே ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஆஸ் அ சீனியர் அவர் அட்வைஸ் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் தனுஷ் செல்வராகவனை மீறி யோசனை பண்ணி இமேஜின் பண்ணி இதை எடுத்திருக்கணும். இப்போ நார்மலி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அது ஹாலிவுட்டோ இந்தியாவோ என்ன ஆகுதுன்ட்டா, நிறைய பேர் படம் டைரக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கூட ஒரு புத்திசாலி அசோசியேட் இருப்பான், அவன் தான் டைரக்ட் பண்ணுறான், அவனுக்கு பேர் போட மாட்டார், அவனுக்கு பெரிய சம்பளம் கொடுத்துட்றாரு. இப்போ நம்ம லிட்ரேச்சரில் நாங்கள் கோஸ்ட் ரைட்டர்ன்னு சொல்கிறோம். யாரோ ஒருத்தர் புக் எழுதிட்டு இருப்பான், அது அவன் பேரில் போடுறாங்க தவிர எழுதினவனும் வேறு யாரோ, அவனுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இவர் அவங்க பேர் போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கோஸ்ட் டைரக்டர்னு இருப்பாங்க. அப்படி நிறைய 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 படத்தில் பார்த்தா சும்மா அவர் பேருக்கு டைரக்டர்னு போட்டுக்க தவிர நாங்கள் பர்சனலாக பேசும்போது படம் நல்லா இருக்கும், அவரோட பேசும்போது இந்த முட்டாள் தான் இந்த படம் டைரக்ட் பண்ணானா, இவ்வளோ சின்ன சின்ன விஷயம் எல்லாம் தெரியாது, அப்போ நமக்கு டவுட் வந்துடும் வேற யாரோ இது பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி டவுட் எல்லாம் வந்துடும். ஸோ செல்வராகவன் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் 50 படத்தில் மெயின் ரோல் நடித்த தனுஷ் லொக்கேஷனில் 1000 விஷயங்கள் பார்த்துருப்பாங்க டெக்னிக்கலி, அவர் அழகான ஒரு படம் பண்ணலாம். பட் நமக்கு இது கரெக்டாக தெரியாது. பட் நான் சொன்ன மாதிரி அதில் அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் 3 ஸ்டைல் இருக்குது. செல்வராகவன் ஸ்டைல் இருக்குது, அவன் டைரக்டர் பாலா ஸ்டைல் இருக்குது, வெற்றிமாறன் ஸ்டைல் இருக்குது. இவர் பாலாவோட ஒர்க் பண்ணல தனுஷ், பட் அந்த ஸ்டைல் இருக்குது. இப்போ பாலா ஃபிலிம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பிளட்டு, வயலன்ஸு, டார்ச்சரு, ரொம்ப சைக்கோத்தனங்கள் அதெல்லாம் இருக்குது. செல்வராகவன் படத்தில் நிறைய சைக்கோ விஷயங்களெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ தனுஷ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க ரோலுக்கு எடுக்காமல் நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சாங் வருது கிளைமேக்ஸில், தேவையில்லை, அதை தாத்தா வர்றாரு அந்த மாதிரி ஒரு 4000 பேரை போட்டு ஒரு டான்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த டான்ஸில் ஒரு பெரிய காமெடி இருக்குது. என்னன்ட்டு நாங்கள் இது வரைக்கும் தமிழ் படத்தில் பார்த்ததே இல்லை. ஒரு கோயில் திருவிழா மாதிரி அங்கே டான்ஸ் நடக்குது. அந்த டைமில் தனுஷ் 2 தம்பிகளும் தனுஷ் வேற ஒரு வில்லனோட சேர்ந்துட்டு
தனுஷை சீரியஸாக கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓன் பிரதர்ஸ். அங்கே தனுஷும் தங்கச்சி துஷாரா எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு புரியுது ஹீரோ ஹீரோயின் கோவில் திருவிழாவில் இப்படி டான்ஸ் பண்ணுறாருன்ட்டு. ரொம்ப இது என்னன்ட்டா சூர்யா வில்லன், அவர் வந்து அந்த கோவில் திருவிழாவில் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஏஆர் ரஹ்மான் வந்து எந்த அளவுக்கு இந்த கதைக்கும் சரி தனுஷ்க்கும் சரி ஒரு பக்கபலமா அமைஞ்சிருக்காரு? டெஃபினட்டாக. ஏன்ட்டா இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் படங்கள் எல்லாம் எடுத்தால் ஒரு 75% எல்லாம் லவ் ஸ்டோரியாக இருக்கும். அவர் அதை கம்ஃபர்டபுளாக பண்ணியிருப்பாங்க. பட் இதே ஏஆர் ரஹ்மானு ஒரு பா ரஞ்சித்துக்கு மியூசிக் பண்ண முடியுமா அப்படி ஒரு கேள்வி. இல்லை ஒரு கிராமத்து படம் பரையர் பெருமாள் இந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் பண்ண முடியுமா எப்படி ஒரு கேள்வி வருது. ஏன்ட்டா இப்போ மணிரத்னம்க்கு கிராமத்து படங்கள் பண்ண முடியாது, பாரத ராஜாக்கு சிட்டி படங்கள் பண்ண முடியாது. ஸோ அனிருத் அந்த மாதிரி லியோ பெரிய ஃபெயில்யூரு. இந்தியன் டூவில் கூட ரொம்ப ஃபெயிலியர். பிகாஸ் மைண்ட் வந்து வெஸ்டர்னைஸ். அவன் அமெரிக்கா லண்டன் ஜெர்மனி அப்படியெல்லாம் சுற்றி அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்த பையன். அவன் வெஸ்டர்ன் மியூசிக்கு இன்னொன்று ஜாஸு அந்த மாதிரி இருக்க பையன். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டு வில்லேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ண தெரியாது. ஏஆர் ரஹ்மான் இஸ் பிட்வீன் அனுருத் அண்ட் பிட்வீன் இளையராஜா. ஒரு ஃபுல் கிராமமும் கிடையாது, ஃபுல் சிட்டியும் கிடையாது, சென்ட்ரலில் இருக்காங்க. பட் இதுக்கு ப்ளஸ்ஸே அந்த ஏஆர் ரஹ்மான் தான். இந்த படத்தை தனுஷ் அவர்கள் ஒரு நடிகனா ஜெயிச்சிருக்காரா இல்லை ஒரு டேரக்டரா ஜெயிச்சிருக்காரா? இல்லை, நடிகனா அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு, அதில் ஒன்றும் குறைய கிடையாது. டைரக்டர் நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பான ஸ்டோரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியில் ஒன்றும் கிடையாது. பிகினிங்கில் கொஞ்சம் இருக்குது, அதுக்கப்புறம் அடிதடி கதையே இல்லை.